நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த விழாவில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழா தலைவர் முதல் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள், பல்வேறு ஜமாத்துகளை சார்ந்த பிரதிநிதிகள், திரளாக வருகை தந்திருக்கிற மார்க்க அறிஞர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை முதல் பல்வேறு வட்டார ஜமாத்துல் உலமாவை சேர்ந்த உலமாக்கள் வரை நிறைய உலமாக்கள் திரண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே நிறைய உலமாக்கள் பேசியும் முடித்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அரங்கை அவன் அருளால் அங்கீகரித்து கொள்ளுவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லாருக்கும் புரியும்படி சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் ஷா அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கிற, சில தெரியாமலும் இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த சில சிந்தனைகளை இந்த முன்னிரவு பொழுதில் எல்லாம் வல்ல இறைவன் நல்ல சிந்தனைகளை நசீபாக்கி தருவானாக என்கிற துஆவோடு பலன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாக என்கிற நல்ல பிரார்த்தனைகளோடு துவங்குகிறேன். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்தின் சிறந்த மனிதருக்காக எடுக்கப்பட்டிருக்கிற விழா இது. மீலாது விழா என்றால் உத்தம நபியின் உதய தின விழா என்று இங்கிருக்கிற நோட்டீஸில் அச்சடிக்கப்பட்டிருப்பது போல உதய தின விழாவும் பிறந்த நாள் விழாவும் தேவையா என்றொரு விமர்சனமெல்லாம் கூட சமீப காலத்தினுடைய இளவட்டங்களிடையே ஏற்பட்டிருப்பது உண்டு. இது எல்லா பிறந்த நாள் கொண்டாட்டங்களைப் போல அல்ல இந்த கொண்டாட்டம். ஊர் உலகத்திலே நாமெல்லாம் கொண்டாடுகிற பர்த்டேக்கள் வேறு ரகம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறந்த நாள் வேறு ரகம். எந்த பிரயோஜனமும் இல்லாத நீயெல்லாம் பிறந்த நாள் விழா எடுத்துக்கொள்ளுகிற போது உலகமே யாரால் பலன் பெற்றதோ பயன் பெற்றதோ அவர்களுக்காக ஒரு பிறந்த நாள் எடுத்து அவர்களின் வரலாற்றை சொல்லுவதுதான் இங்கே நோக்கம். பல இடங்களில் பெருமானாரின் வரலாறு 12 நாட்கள் பேசப்படுகிறது. முதல் நாள் பிறப்பிலே தொடங்கி 12வது நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இறப்பு வரை பேசி முடிப்பார்கள். அந்த தொன்மை இன்றைக்கும் தமிழகத்தின் பல இடங்களில் உண்டு. பல இடங்களில் மதரசா மாணவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கை வரலாற்றை போட்டியாக நடத்தி பரிசுகள் கொடுத்து வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துகிற வேலையை மீளாது விழாக்கள் செய்வதுண்டு.
நாங்கள் இந்த மாதம் முழுக்க பங்கேற்ற பல்வேறு மீளாத விழாக்களில் ஏழை எளியவர்களுக்கு இலவச திருமணங்களை அந்த ஊரிலே நடத்துகிற விழாவாய் மீளாத விழா பரிணாமம் பெற்றதுண்டு. பல்வேறு இடங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் வழங்கி கௌரவிக்கிற விழாவாய், பெண்கள் பயானே ஆண்டு முழுவதும் கேட்காத பகுதிகளில் கூட தெருக்கூட்டங்களின் வழியாக பெருமானாரின் வரலாற்றை பெண்களின் செவிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பெருவிழாக்களாய் மீளாத விழாக்கள் நடப்பதுண்டு. மீளாத விழாக்கள் இப்படியெல்லாம் நடக்கிற பரிணாமங்களை உங்களுக்கு சொல்ல வருவது எதற்கென்றால், வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே கல்லடி வாங்கினார்கள் என்கிற வரலாறு இன்றைக்கு இருக்கிற பெரியவர்களுக்கு அது பழைய வரலாறாக இருக்கலாம். இங்கே அமர்ந்திருக்கிற 8 வயது சிறுவனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு அப்படியே வரலாற்றின் ஈரம் சொட்ட சொட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு உண்டு. இத்தனைக்கும் சேர்த்து பயன்படுகிற ஒற்றை வார்த்தை மீளாத விழா. நாம கொண்டாடுற பர்த்டே மாதிரி எல்லாம் இல்லை. இது அடிக்கடி சொல்றது உண்டு. அர்த்தமே இல்லாம மண்டைக்கே விளங்காம கொண்டாடுறான் ஒரு பர்த்டே. ஒரு கேக்கு, 10 மெழுகு வர்த்தி, கையில் ஒரு கத்தி, வாயில் ஹாப்பி பர்த்டே டு யூன்னு ஒரு ராகம். சம்பந்தமே இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை தெரியுமா? இது வந்தது குரான்லேருந்து வரல, ஹதீஸ்லேருந்து வரல, இஸ்லாமிய வழியிலிருந்து வரல. அப்படி வந்திருந்தால் அதில் எல்லாமே சயின்ஸ் இருக்கும், புரிகிற ஆன்மீகம் இருக்கும், அதற்குள்ளே அறிவுடைமை இருக்கும். இது வெஸ்டர்ன்லேருந்து இறக்குமதியானது. எது? இந்த டே பூரா கையில் பெரியோர் கத்தியை தூக்கிக்குவான், கேக்கை நடுவில் ரவுண்டாக வச்சுக்குவான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஊதி எல்லா மெழுகுவர்த்தியும் அணைச்சிருவான். அணைச்சிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிம்பான். அதாவது நல்ல பண்பாடு என்னன்னா, எரியாத விளக்கை ஏற்றி வச்சு விளக்கெரிய வச்சுட்டு நீ ஹாப்பி பர்த்டேன்னாலும் பரவாயில்ல, இவன் இருக்கிற விளக்கு பூரா ஊதி அணைச்சி போட்டு பர்த்டேம்மா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 10 பேர்த்து வாழ்க்கையை நாசமாக்கியாவது நீ மேலே வந்துருன்னு அர்த்தம். 10 பேர்த்த ஊதி அவன் வாழ்க்கையை பூரா அணைச்சிட்டு நீ நல்லா அறி, அது போதும்னு அர்த்தம். இது அந்த மண்ணிலேருந்து வந்தது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வருது, வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வருது. அதனால் அது அப்படித்தான் இருக்கும். அவனெல்லாம் அந்த வேலையை தான் செய்கிறான். என்னென்னா 10 பேர்த்த நாசமாக்கி மேலே வர்றது. ஒரு ஆப்கானிஸ்தானை, ஒரு ஈராக்கை, ஒரு லெபனானை, இப்படி வரிசையாக சொல்லலாம். 10 பேர்த்த நாசமாக்கி மேலே வர்றது. இந்த கொண்டாட்டங்கள் புரியவில்லை, அறிவிற்கு புரியவில்லை. நாங்கள் கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எந்த ஒரு நபி மொழியாவது, எந்த ஒரு வாக்காவது, அவர்களின் வாழ்வின் அங்கமாவது அறிவுக்கு புரியாமல் உண்டா? எல்லாமே அது சயின்ஸோடு ஒட்டி இருக்கும். அதனால அந்த மாதிரி பர்த்டே கொண்டாட்டம் வானான்னு தான் நம்மளும் சொல்கிறோம். நம்ம வானான்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு தாவத்து சொல்லுவாங்க. இன்றைக்கி பர்த்டே ஹசரத், மத்தியான சாப்பாட்டுக்கு அவசியமாக நீங்கள் வரணும். இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் எதுக்கு கொண்டாடுறான்னு தெரில, ஏன் கொண்டாடுறான்னு தெரில. இதில் தாய்மார்களுக்கும் பங்களிப்பு இருக்குதுங்கிறதுனால சொல்லணும். இதை விட பரவாயில்ல, வெட்டிங் டேன்னு ஒன்று கொண்டாடுறான், அது இதை விட மோசம். வெட்டிங் டே அப்படின்னா என்னங்க? கல்யாண நாள். உங்களுக்கு தெரியுமா வெட்டிங் டேன்னா என்ன தெரியுமா? ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். நீ தான் பொண்டாட்டி, நான் தான் புருஷன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. அதில் எதுவும் வில்லங்க வந்துடக்கூடாது பாருங்க. குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வருஷத்தில் ஒரு தடவை வெட்டிங் டே. இங்கே வர நான் ஹஸ்பண்டு, நீ ஒய்ஃபு, நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம், அடுத்த வருஷம் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. இது அவர்களுக்கு பொருந்தும், நமக்கு எதற்கு அது? அங்கெல்லாம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் வாழுவான். அதுக்கப்புறம் அவனும் விடுறதுக்கு ரெடி ஆயிடுவான், இந்த பொம்பளையும் அவனை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிரும். அதனால் அவங்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் அதை ஹாப்பியாக பெருசாக கொண்டாடுவாங்க. வெற்றிகரமான 4வது வெட்டிங் டே, திருமண நாள் அப்படின்னா அடுத்த வருஷம் டைவர்ஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். அதனால் அவன் கொண்டாடலாம். இங்கே திருமணம் 60வது கல்யாணம் கொண்டாடுறவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, 60ஆம் கல்யாணம். இங்கே திருமணம் ஒரு 1000 காலத்து பயிர். 90 வயசு வரையும் ஒரு கணவன் மனைவியோடு ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட மக்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தவர்களெல்லாம் நம்மிலே உண்டு. இன்றைக்கெல்லாம் 10க்கு மேலேன்னெல்லாம் சொன்னோம், ஐயோ மனுஷனடா நீ எல்லாம் அப்படின்ட்டுருவாங்க. இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது.
எனவே எந்த கொண்டாட்டங்களானும் உலகத்திலே அர்த்தமற்றவை. நான் சொல்ல வந்தது மீளாது விழா அந்த தரத்திலே அல்ல. இங்க வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ அல்லது வேறு ஏதாவது கூத்துகளோ டான்ஸுகளோ நடனங்களோ களியாட்டங்களோ ஒன்றும் கிடையாது. இங்கே மாறி மாறி உலமாக்கள் பேசுவார்கள். ஒன்று திருமறை வசனங்கள் ஓதப்படும் அல்லது நபிமொழிகள் சொல்லப்படும். இஸ்லாத்தினுடைய கருத்தியலை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிற களமாக மீளாது விழாக்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதன் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை தெரிகிறவங்க நிறைய பேர். நாங்களெல்லாம் அப்படி தெரிந்தோம். பெருமைக்காக சொல்லவில்லை. எங்கள் ஊரில் தொடர் பயான் 55 வருஷமா நடக்கு. 12 நாள் 55 வருஷம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நடத்துவார்கள். விடிய விடிய சமயங்களிலே நடக்கும். முழுக்க ரசூலுடைய வரலாறு. எந்த சந்து பந்துகளில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு செய்தி சொன்னார்களோ அதையெல்லாம் சொல்லுவதற்குத்தானே இது போன்ற விழாக்கள். நான் ஏற்பாடு செய்த ஹாஜியார் அவர்களை, இந்த ஏற்பாட்டிற்கு உடன் நின்று ஒத்துழைத்து ஒருங்கிணைத்து கொண்டிருப்பவர்களை நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு ஈருலகிலும் நன்மைகளை வழங்குவானாக. ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆம்பளைங்க அளவுக்கு இல்லைன்னாலும் இவ்வளவு பேர் இங்கே வந்து உட்காந்துருக்காங்கங்கிறது பெரிய விஷயம். அதிலும் குறிப்பாக திங்கள் முதல் வெள்ளி வரை சீரியல் நிறைந்திருக்கிற மெகா சீரியல் ரொம்ப பிஸியாக வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறப்ப நீங்கள்லாம் அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா மாலை 6 மணியில் இருந்து ராத்திரி 11 மணி வரை அப்பப்பா குரானு சூறா கூட மனப்பாடம் இருக்கோ இல்லையோ, இந்த எந்தெந்த தொடர் எத்தனை மணிக்கு கரெக்டாக வந்துடும். செம்பருத்தி எப்போ, நாம் இருவர் நமக்கு இருவர் எப்போ, ஈரமான ரோஜாவே எப்போ, நாகினி எப்போ, தாளம்பூ எப்போ, பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்போ. இந்த அஜரத்துக்கு இவ்வளவு எப்படி தெரியும்? எல்லாமே நான் இன்னும் சொல்றதில் விட்டு போனதெல்லாம் இருக்குது. இன்னும் கூட பொன்மகள் வந்தால் அப்படின்லாம் இருக்கு. ஆக இதில் என்ன விசேஷம்னா 6 மணிக்கு ஆரம்பித்து இந்த அம்மா அத்தனை ஜூஸும் ஓதி முடிச்சிடும். எல்லாத்தையும் பார்த்துறது, எதையும் விடுறதில்லை. பகல் பூரா இந்த 8 சீரியலை நினச்சி அழுகிறது. முசல்லாவில் அழுதாங்களா தெரியல, கட்டண புருஷனுக்கு துவா செஞ்சாங்களா தெரியல, பெத்த பிள்ளைகளுக்கு துவா செஞ்சாங்களா தெரியல. ஆனால் மறக்காமல் செம்பருத்திக்கு துவா செய்துக்கோ. எங்கள் ஊரில் ஒரு ஆலிம் சார் சொன்னார், செம்பருத்திக்கு ஒரு பொம்பளை நோன்பு வச்சுதான். எக்கச்சக்கமான தொடர், டைட் ஷெட்யூல்டு. இத்தனை தொடரும் பண்ணி முடிக்கணும். ஒன்று தெரியுமா, இந்த இத்தனை டைரக்டரும் ஒரு முடிவோடு இருக்கான். என்ன தெரியுமா, கியாமத்து வரை இதை எதையுமே முடிக்கிறது இல்லைன்னு. 500 1000 இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்ம தாய்மார்களில் புண்ணியமான சில தாய்மார்கள் 500 600 தொடர்களை வெற்றிகரமாக எல்லா எபிசோடும் பார்த்து முடித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஹாட்ரிக் மிகப்பெரிய அளவில். இப்போ என்னன்னா நான் சொல்ல வந்தது, அவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று நபிகள் நாயகத்தை பற்றி 4 செய்தி சொல்லப்படுகிறது என்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிற இவர்களுக்கு தனி நன்றி சொல்ல வேண்டும். ஜஸாக்குன்ன கைரல் ஜஸா. உங்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறு திரும்ப பேசப்பட வேண்டும். பேசிய வரலாறாக இருந்தாலும் சொல்லுபவர்களின் கோணத்திலே வேறுபாடு இருக்கும். எழுதுகிற நூலாசிரியர்களின் கோணங்களிலே வேறுபாடு இருக்கும். இன்றைக்கும் கூட நுணுக்கமாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறு உலமாக்களே வியந்து போகிற அளவுக்கு உள்ள அற்புத பெருவாழ்வு அந்த வாழ்வு. ஃப்ளெக்சிபிள் என்று சொல்லுவார்கள், விரிந்து கொடுக்கிற மார்க்கம். அதுபோல கால ஓட்டத்தில் விரிந்து கொடுக்கிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கம்ப்யூட்டர் இல்லாத காலம் அல்ல, கரண்ட் கூட இல்லாத காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு எப்படி வழிகாட்டியாய் அவர்களை மானசீகமாய் வழிநடத்தினார்களோ இன்றைய கணினி இணையதள உலகத்திலும் அவர்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள். கியாமத்து வரையிலும்
அடுத்து வரும் நூற்றாண்டுகளிலும் கூட இந்த மனித சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு தேவையான எல்லா மனித கூறுகளையும் தங்கள் வாழ்வாக ஒருங்கிணைத்து வாழ்ந்த அகில உலகத்தின் பெரும் படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகில உலகத்தின் ஆகச் சிறந்த மனிதருக்குத்தான் நாம் விழா எடுத்து பேசி கொண்டிருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, 4 வருஷம் ஏதாவது 5 வருஷம் போஸ்ட்ல இருந்துட்டு சேவை செஞ்சாருங்கிறதுனால அவரை உட்கார வச்செல்லாம் நீங்க எவ்வளவு பாராட்டுறீங்க, எவ்வளவு விழா எடுக்கிறீங்க. அந்த ஆளு இதுக்கு அதிகமா செஞ்சது கூட இல்லை. 4 தையல் மிஷின் கொடுத்துருப்பாரு, அவரை உட்கார வச்சுட்டு கொடுத்து சிவந்த கரம் அப்படிங்கிற அந்த ஆளுக்கே வெக்கம் வந்துடுது. இந்த மிஷின் எடுத்து கொடுக்குறப்ப கையில் செவந்திருக்குமா இருக்கும். வாரி வழங்கிய வள்ளல் அப்படிங்கிறாங்க. வெக்கப்படுற அளவுக்கு சாதாரணமான சிறு பதவிகளிலே இருப்பவர்களை கூட ஒய்யார புகழுகிற உயரமான மேடைகள், ஆளுயர மாலைகள். நாம் பேசிக் கொண்டிருக்கிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு அடுத்து அகில உலகத்தின் பெரும் படைப்பு, சிறந்த படைப்பு. அவர்களை விட மலக்குகள் மேம்படவில்லை, விண்ணிலே உள்ளவர்கள் மேம்படவில்லை, மண்ணிலே வாழுபவர்கள் சிறக்கவில்லை. உலகத்தின் எந்த படைப்பும் அவர்களை போல் இல்லை. فَمَبْلَغُ الْعِلْمِ فِيهِ أَنَّهُ بَشَرٌ وَأَنَّهُ خَيْرُ خَلْقِ اللَّهِ كُلِّهِمْ. கசீதத்துல் புர்தா அல்லாமா ஷரஃபுத்தீன் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நக்ஷபந்திய ஆன்மீக பாசறையினுடைய பயிற்சி பெற்ற பிள்ளை அவர். அகில உலகம் முழுவதும் அவர் எழுதிய புர்தா என்கிற காவியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகத்திலே மக்பூல் ஆக்கிவிட்டான். புர்தா ஷரீஃப் ஓதாத ஊர் இல்லை, ஓதாத நாடு இல்லை. நசீபு கட்டவர்களை தவிர எல்லாரும் ஓதுவார்கள் புர்தா ஷரீஃப். ஒரு பெரு நோயால் பாதிக்கப்பட்டு, வாத நோயால் பாதிக்கப்பட்டு, ஒரு பக்க சார்புவாதத்தால் பாதிக்கப்பட்டு, ரசூலுல்லாவை நினைத்து காலமெல்லாம் பெருமானாரின் மீது நேசம் கொண்ட இமாம் பூஸ்ரி அமித்ததக்குருஜி ரானிம்பிதி சலமி மஸஜ்ததம் அன்ஜராமி முக்லத்தின் பிதமி என்று கண்ணீரோடு பெருமானாரை பற்றி எழுதுகிறார். எழுதிக்கொண்டே வருகிறார். சுமார் 160 வெண்பாவை போன்ற கண்டிகளை கொண்டிருக்கிற அந்த காவியம் உலகத்திலே இருக்கிற உலமாக்களினுடைய நாவுகளில் அவ்வப்போது நர்த்தனம் ஆடுகிற கசீதத்துல் புர்தா. எழுதிட்டு வந்தவர் ஒரு இடத்துல நிறுத்துறார். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். கல்வி ஞானம் சொல்லுகிறது நபிகள் நாயகம் மனிதர். இந்த வரிக்கு அதான் அர்த்தம். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி, உலகத்திலே இருக்கிற ஞானத்தை எல்லாம் சேர்த்து நீங்கள் வைத்தால் ஞானம் சொல்லுகிறது இன்னஹு பஷர், அவர் மனிதர் தான். ஆனா ரசூலுல்லாவை மனிதர்னு சொல்லிட்டு அடுத்த வரி எழுத வரல அவருக்கு. என்ன சும்மா ரசூலுல்லாவை மனிதர்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிறதா? இன்னைக்கு சில பேர் சொல்றான்ல அவர் நம்மளை போலதான் அப்படின்னு அங்கங்க பேசுறான் இல்லையா. அன்னஹு பஷருன், அவர் மனிதர் தான் எழுதிட்டாரு. அடுத்த வரி எழுத காவிய தலைவர் ஷரஃபுத்தீன் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு கை வரல, வாய் வரல, தொண்டை அடைக்குது, கண்ணீர் வருகிறது. அந்த எழுதுகிற கோலை, ஓலையில எழுதுகிற கோலை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. தீரா காதல் பெருமானாரின் மீது பலமுறை கனவிலே கண்ட பூஸ்ரி இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே பார்க்கிறார்கள். பார்த்த உடனே படிக்க துவங்கினார்கள். எங்கிருந்து? துவக்கத்தில் இருந்து. அமின் ததக்குருஜி ரானிம்பிதி சலமி மஸஜ்ததம் அன்ஜராமி முக்லத்தின் பிதமி, நீண்ட காவியம் படித்து வந்து ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன் என்று நிறுத்திவிட்டார்கள். நான் படித்த கல்வி சொல்லுகிறது நீங்கள் மனிதர் என்று. அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் யார்? நான் அடுத்த வரி எப்படி எழுதட்டும் என்ற போது நாயகம் சொன்ன வார்த்தை வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹி. புர்தாவின் வரிகள் பூஸ்ரியுடையது மட்டுமல்ல, வ அன்னஹு
கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி ஷரஃபுத்தீன். அடுத்த வரி இப்படி எழுது, என்ன? அவர் அகில உலகத்தின் எல்லா படைப்புகளையும் விட சிறந்த மனிதர். எழுது. எழுதினார்கள் வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி. லாஸ்ட்ல சும்மர் ரிதா அன் அபி பக்கரின் வரைக்கும் புருதாவை படிக்கிற எந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நடுநடுவே நாயகத்தால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் புருதாவிலே இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நசீபு கட்டவர்கள் அதை ஓத முடியாது. தமிழகம் மட்டுமல்ல, அகில உலகத்தின் பல்வேறு அரபிக் கல்லூரிகளிலும் வியாழக்கிழமை மகரிபில் நாங்கள் எல்லாம் சுமார் 10-12 வருஷம் தவறாமல் மகரிபு தொழுதவுடன் புருதாவை ஓதிவிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பேசிக் கொண்டு வந்தது அவர்கள் அகில உலகத்தில் அல்லாஹுவை அடுத்து எல்லா படைப்புகளை விட அவர்கள் மட்டுமே சிறந்தவர்கள் என்பது அவர்கள் சொன்ன வார்த்தை. நாம சொல்லல. மீலாது விழா மேடை போட்டு எங்கள் நாயகம் எல்லா படைப்பையும் விட சிறந்தவர் என்பது நம் வாயில வந்த வார்த்தை மட்டுமல்ல, வஹியை மட்டும் பேசும் வாயிலிருந்து வந்த வார்த்தை. வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனால் தான் விழா எடுக்கிறோம். அதனால் தான் நிறைய பேர் அதற்கென்று செலவு செய்கிறார்கள். இந்த விழாவின் நோக்கம் வேறொன்றும் இல்லை, நாயகத்தை பற்றி 4 வார்த்தை அமர்ந்திருப்பவர்களும் தூரத்திலே செவிமடுப்பவர்களின் காதுகளுக்கும் போய் சேர வேண்டும் என்பதை தவிர வேற ஒன்றும் நோக்கம் இல்லை. எந்த நிகழ்ச்சிகளுக்கும் நோக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டீங்கன்னாவே, அவரை கௌரவிக்கிறீங்கன்னாவே உங்கள் பகுதியில் ஏதோ டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் அவர்கிட்ட அடி போடுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாராவது ஒரு விஐபியை யாரை கூப்பிட்டு நீங்கள் விழா நடத்தினாலும் முழுக்க முழுக்க அதில் எல்லாம் உங்கள் உலகம் சார்ந்த தேவைகள் ஒட்டி கொண்டிருக்கும். சத்தியமிட்டு சொல்லலாம், உலகம் முழுக்க நடத்தப்படுகிற மீளாத விழாக்கள் மறுமையில் நாயகத்தின் ஷஃபாஅத்தையும் பெருமானாரின் மஹப்பத்தையும் மட்டும் கேட்டு நடத்தப்படுவது. இந்த மீட்டிங்கில் வேற நோக்கங்கள் இருக்காது, வேறு நோக்கங்கள் இருக்க முடியாது. மறுமை வரை அவர்கள் தானே நமக்கு உடன் வருகிற தலைமை. பிறந்த உடனே எங்கள் காதிலே வந்து சொல்லிவிட்டார்களே அந்த 2 வார்த்தையை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பிறந்த உடனே வந்து சொல்லிட்டாங்களே. வந்த ஆலிம்ஷா சொன்னார், வந்த மோதினார் சொன்னார், குடும்ப பெரியவர்கள் சொன்னார்கள், கையில் எடுத்தவர்கள் வலது காதிலே பாங்கு சொன்னார்கள், இடது காதிலே காமத்து சொன்னார்கள். சொன்னவர்கள் எல்லாம் இந்த 2 பேரைத்தான் எங்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த காதிலேயும் அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாவை கேட்டோம், ரசூலை கேட்டோம். சத்தியமாய் குழந்தை பெத்த தாய் பேரு கூட அப்ப கேட்கல, பெத்த தகப்பன் பேரு கூட அப்ப கேட்கல. யாரும் காதல வந்து உன்னை பெத்தவர் இந்த மாதிரி அப்துல் காதர் ஆஜியாரு, உன்னை பெத்த அம்மா ஐஷா பீவி யாரும் சொல்லல. யார் பெற்றது தெரியாது, தகப்பன் யார் தெரியாது, தாய் யார் தெரியாது, எப்படி பிறந்த தெரியாது, எந்த ஆஸ்பத்திரி தெரியாது, எந்த ஊர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த பூமியில வந்து விழுந்தவுடன் எங்களுக்கு போடப்பட்ட அடிநாதமாக இருக்கிற 2 வேர் என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதும் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதும். பெருமானாரை நாங்கள் பிறப்பிலே கேள்விப்பட்டோம், பிறப்பிலே கேள்விப்பட்டோம். சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட செய்வார்கள். மார்க்க அறிஞர்கள் சில பேர் எழுதி தருகிறார்கள். நீங்க இது புகாரில வருதான்னு கேட்கக்கூடாது, நீண்ட கால அனுபவ பாடத்திலே சொல்லுகிறார்கள். ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைக்கிற பெருமை கலிமா விரலால் மனைவியின் வயிற்றில் முஹம்மது என்று எழுதட்டும் என்று சொல்லுவார்கள். ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று பெருந்தவம் கிடப்பவர்களுக்கு சில அறிஞர் பெருமக்கள் இப்படி எழுதி தருவதுண்டு. உள்ளே இருக்கிற போதே முஹம்மது என்ற எழுத்து சுனையை வாங்கிவிட்டோம். பிறந்தவுடன் முஹம்மது ரசூலை கேள்விப்பட்டோம். வாழ்க்கை முழுக்க முஹம்மது ரசூலோடு வாழுகிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு தான் வாழுகிறோம். ஒரு 5 நேர தொழுகையாளி, ஒரு நடுநிலையான முஸ்லிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தள்ளி வைத்து விட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அவனால வாழ முடியாது. அவன் பாத்ரூம் போனா, டாய்லெட்டுக்கு போனா எப்படி இருக்கணுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க.
சாப்பிட்றது, உண்ணுறது, உடுத்துறது, உறங்கிறது, நடக்கிறது, பேசுறது, பழகிறது எல்லாம் எல்லாம் என்ன சொல்லவில்லை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சப்ஜெக்டும் எனக்கு முன்னாலே பேசிய உலமாக்கள் எல்லாம் சொன்னது போல சின்ன சின்னதாய் இதையெல்லாம் கூட ஒரு தலைவர் ஒரு சப்ஜெக்ட் வச்சு பேசியிருக்காங்களா என்று நாம் நினைப்போம். பேசி இருக்கிறார்கள் என்பதல்ல, பேசிய அந்த பேச்சை ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் இன்றைக்கு வரையும் இந்த சமுதாயம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. 180 கோடி பேரினுடைய வாழ்வு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் 180 கோடி 4 in 1 நிக முஸ்லிம்கள், உலக முஸ்லிம்கள். ஒரு காலத்திலேயும் அடுத்த மதத்தை, சமயத்தை அத்துமீறி அடிக்க சொல்லித் தரவில்லை. அனாவசிய வார்த்தைகள் பேச கற்றுத்தரவில்லை. சகோதர சமயத்தவர்களோடு வாஞ்சையோடு பழகுகிற அந்த மாண்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது போல் எந்த சமய தலைவர்களும் பேசியதில்லை. நான் தூர தொலைவுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சமயத்தவர்களுக்காக சொல்லுகிறேன், பாய் நல்லவர் என்று நீங்க சொன்னாதான் நாங்க நல்ல முஸ்லிம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு உபகாரம் பண்றது அதெல்லாம் அப்புறம். நல்ல முஸ்லிமுக்கு அடையாளம் எப்படி தெரியுமா வருகிறது நபிமொழிகளில்? மல்லாயமனு ஜாருஹு பவாயிகஹு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவர் நம்ம ஆளு பாய் இருக்கிறாரு, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாருன்னு அவன் நினைச்சாதான் நீ நல்ல முஸ்லிமா. அவன் நினைக்கணுமா? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே 180 கோடி பேர் இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள் என்பது பெரிய பெரிய நிக்காகுவில், இரணத்தில், மரணத்தில் இது போன்ற பெரு நிகழ்ச்சிகள் அல்ல. சின்ன சின்ன அசைவுகளிலே கூட அடுத்த கட்ட நகர்வுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களின் வாழ்வோடு பிணைந்திருக்கிறார்கள். இத்தனை கோடி முஸ்லிம்களின் வீடுகள், அவர்களினுடைய வணிக வளாகங்கள், அவர்கள் பயன்படுத்துகிற டாய்லெட்டுகள் எல்லாம் கிழக்கு மேற்காக இருக்காது. ஒற்றை வார்த்தையில் நாயகம் தடுத்திருந்தார்கள். லா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. கிபிலாவை முன்னோக்க வேண்டாம், கஅபா இருக்கிறது. கிபிலாவை பின்னோக்க வேண்டாம், மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. அதனால இந்த நாட்டை பொறுத்தவரை மேற்கே தொழுமிடம் என்றால் மேற்கும் கிழக்கும் நீங்கள் மலஜல கழிவறைகளில் உங்கள் இருப்பை இருக்க வேண்டாம், தென்படலாக இருக்கட்டும் என்று நாயகம் பேசிவிட்டு போய் 15 நூற்றாண்டு தாண்டி விட்டது. இன்னைக்கு வரைக்கும் எந்த முஸ்லிம் வீடு கட்டினாலும் அவனுடைய வீட்டினுடைய டாய்லெட்டுகள் தென்படலாக இருக்குமே ஒழிய கிழமேற்காக இருக்காது. இது குர்ஆன்ல கூட இந்த சட்டம் இல்லை. குர்ஆன்ல கூட இந்த சட்டம் இல்லை. நீங்கள் இப்படி உங்கள் கழிவறைகளில் அமர வேண்டாம் என்று பேசிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பேசிய அந்த பேச்சை இன்றைக்கு உலகம் எவ்வளவு தூரம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வருவது, பிறந்த போது கேட்டன எங்கள் முஹம்மது ரசூலுல்லாவை வாழ்வு முழுக்க சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, வாழ்வு முழுக்க சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, இறக்கிற போது கலிமாவோடு மரணம் தா என்று நாம் கேட்கிறோமே, அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாவினுடைய பெயர் சொல்லி மரணம் வேண்டும். அல்லாஹ் நசீபாக்குவானாக. கலிமாவோடு மரணம் வேண்டும் என்று ஏன் கேட்கிறோம் தெரியுமா? பிறந்தவுடன் நாங்கள் கேட்ட அதே கலிமாவை திரும்ப ஒரு முறை ஒப்படைத்து விட்டு நாங்கள் பயணப்படுகிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுகிற மரணத்தை எங்களுக்கு தா என்று கேட்பது எதற்கு தெரியுமா? வாழ்வெல்லாம் எங்கள் நபிகளாரை சுமந்த நாங்கள் மரணத்தின் போதும் நபிகளாரை சுமந்து கொண்டு போகிறோம். நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அடுத்து கபரிலேயும் ரசூலுல்லாவை பற்றி கேள்வி கேட்பார்கள். நாம் இது ரசூலுல்லா என்று அடையாளம் சொல்லுவோம். அதற்கு பிறகுதான் நமதான சுவனமும் நரகமும் முடிவாகிறது. அது எப்படி அப்படியா அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் கூட சில பேர் இருக்கலாம். உண்மை, கபரிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவம் காட்டப்படும், மலக்குகளால் காட்டப்படும். மா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல்,
இந்த மனிதர் விஷயமாக நீ என்ன சொல்லுகிறாய் கேட்கப்படும். நாயகம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, இன்னக்கும் துஃப்தனூன அன்னி ஃபீ குபூரிக்கும், உங்கள் கபறுகளில் என்னை பற்றி நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். பிறந்தவுடனே கேட்டு வாழ்க்கை பூரா வாழ்ந்து மரணிக்கிறப்ப சொல்லி மையத்தா கபூர்ல கிடக்கிறப்பவும் சொல்றோம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சொன்னவுடன் தான் சொர்க்கத்தில் சீட்டு கன்ஃபார்ம் ஆகுது. நீங்கள் வேணும்னா அது வரையும் உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்ததுனால வெயிட்டிங் லிஸ்டில் இருந்திருக்கலாம். சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகுவது எப்போது? கபரிலே அந்த கேள்வி கேட்கப்படுகிற போது, நீங்கள் அதற்கு பதில் சொல்லுகிற போதுதான் அதனுடைய சொர்க்கம் உறுதியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு முழுக்க சுமந்து வந்த நான் இந்த விஷயத்தை இத்தோடு நிறுத்துகிறேன். மறுமையிலேயும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கைப்பிடித்துத்தான் சுவனம் செல்லுவோம். அல்லாஹ் அந்த பேற்றை நசீபாக்குவானாக. போராட்ட குணம் உள்ளவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தின் ஒரு ஆளு சொர்க்கத்தில் இருக்கிற வரையும் சஜிதாவில இருந்து எழமாட்டார்கள். அந்த போராட்ட குணம் அது. யா அல்லாஹ், அல்லாஹுவிடத்தில் அன்பான போராட்டம் அது, அறப்போராட்டம் அது, இறைவனின் கிருபையை இழுத்து கொண்டு வருகிற போராட்டம் அது. சஜிதாவிலே சரணாகதி அடைந்து என் உம்மத்தில் எல்லோரையும் அனுப்பு. அத்தனை பேரும் சுவனம் கன்ஃபார்ம் ஆகிறது நபிகள் நாயகத்தின் ஷஃபாஅத்தால். வாழ்க்கை முழுக்க ஏறத்தாழ 7 வயசில் இருந்து நாம் பாங்குக்கு பின்னாலே ஓதி வருகிறோம் அல்லவா, வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். பாங்கு துவா மனப்பாடம் உள்ளவர்களுக்கு தெரியும். ரப்பே, எங்களுக்கு எங்கள் நாயகத்தின் ஷஃபாஅத்தை நசீபாக்கி தருவாயாக என்று கேட்கிறோமா இல்லையா? இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், நீ வாக்குக்கு மாறு செய்யாதவன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். எனவே பிறப்பு முதல் சொர்க்கத்திலே போய் நுழைந்து வாழ்வின் சமநிலைக்கு வருகிற வரை, காலங்களுக்கு அப்பால் இடங்களுக்கு அப்பால் அந்த இடத்திற்கு போகிற வரை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு பயணிக்கிறார்கள், எங்களோடு இருக்கிறார்கள். உலகத்தில் அந்த மாதிரி எல்லாம் வரலாறு எந்த தலைவருக்கும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் ஹாட் டாப்பிக்கில் நியூஸில் இன்னைக்கு வரைக்கும் உலக அளவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்ஜெக்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 400-500 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது எந்த தலைவராவது சப்ஜெக்டில் இருக்காங்களா? 6 மாதம் அந்த அரசியல்வாதி எந்த பேட்டியும் கொடுக்கலன்னா மக்கள் மறந்துடுவாங்க. 6 மாதம் அவர் ஒரு சப்ஜெக்டும் வரலன்னு வைங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லணும். அவர் மத்திய அரசுக்கு அவர் கோரிக்கை அப்படின்னு ஒன்று போடணும், ஒரு ஃபோட்டோவோட. ஆமாம்மா, இவர் ஒருத்தர் இருக்கார்ல அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? எத்தனையோ பேர்த்த சில பேர்லாம் 6 மாதம் தொடர்ந்து இல்லைன்னா மறந்துடுவாங்க மக்கள். அதனால தான் இவங்க அப்பப்போ மரமெல்லாம் நட்டு வைக்கிறாங்க. மரம் நட்ட போது எடுத்த படம்னு பேப்பரில் வந்துடும். தையல் மிஷின் எல்லாம் அப்பப்போ கொடுத்துருவாங்க. தையல் மிஷின் வழங்கிய போது எடுத்த படம் அப்படின்னு வந்துடும். சமயத்தில் விளக்கமாற்றி எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க ரோட்டை. குப்பையை கொண்டு வந்து கொட்டி கூட்டுறது இப்போலாம் அதுதானே ஃபேமஸ்ஸு. கொண்டு வந்து கொட்டி உடனே கூட்டுறது. தொடப்பத்தோடு நிற்பார் அவன், நிருபர் கரெக்டாக எடுத்துருவான் தொடப்பத்தோடு நிற்கிற மாதிரி. மாண்புமிகு இவர்கள் சிஐடி நகரில் முச்சந்தியில் நின்று குப்பை பொறுக்கிய போது, கூட்டி தள்ளிய போது, சுத்தப்படுத்திய போது எடுத்த படம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துடும். யாரோ ஒரு குறும்புக்கார கவிஞன் அழகாக எழுதியிருந்தான், கிளீன் இண்டியா, கிளீன் இண்டியா, தூய்மை இந்தியா தேவை, 4 விளக்கமாறு 6 கேமரா. கூட்டுறது முக்கியமல்ல, மீடியா ஃப்ளாஷ் முக்கியம். கூட்டுறதோ தையல் மிஷினோ மரஞ்செடி கொடி நடுறதோ ஏழை உதவியோ நலத்திட்டங்களோ அதெல்லாம் அப்புறம். ஃபீல்டில் முகம் நிற்கணும். இன்றைக்கி அப்படி தானே, அந்த 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 முக அடிமைகளாகத்தான் நிற்கிறோம். கழுத்து சுளுக்கிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து அப்படி காட்டிடுவார் தலையை, அவரும் கிளிக் ஆயிடுவார். இன்றைக்கி அப்படி ஃப்ளாஷ் அடிமைகள். அதை பற்றி நிறைய சொல்லலாம். நாங்களாம் அதை நிறையாவே அனுபவிக்கிறோம். மாப்பிள்ளைகிட்ட நிக்கா ஓதி துவாவெல்லாம் ஓதி முடித்த பிறகு திரும்ப ஹஸ்ரத் கொஞ்சம் உட்காருங்க, ஒரு கையெழுத்து போடுற மாதிரி ஒரு போட்டோ வேணும். அவர் மாப்பிள்ளை அங்கே கையை வைக்கணுமா, நாம் அங்கே நிற்கணுமா. அவர் திரும்ப கையெழுத்து போட்ட இடத்துல திரும்ப பேனா வைக்கிறான் அப்படின்னு வச்ச உடனே அங்கே எடுத்த உடனே ஓகே. இல்லைன்னா கல்யாணம் செல்லாமல் போயிரும் பாருங்க.
4 நாள் தலைப்படாவிட்டால், செய்தியில் வராவிட்டால் மறந்து போய்விடுகிற உலகத் தலைவர்களிடையே 1442 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தாண்டியதற்கு பிறகும் கூட ஒரு தலைவரின் ஒவ்வொரு அசைவு பேசப்படுகிறது. தலையை சொரிஞ்சா ரசூல்லா எப்படி சொறிவாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. தலையை சொறியறதுக்கு ஹதீஸ் இருக்கு. அல்லாஹு அக்பர். சவரம் செய்யறப்போ சூழ்நிலை எப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கு. முடி வெட்டுறப்போ என்ன பொசிஷன்ல இருப்பாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. இல்லை யாருக்காவது சமீபத்தில் உள்ள தலைவர்களுக்கு அருங்காட்சியகம் போனேன்னா அந்த தலைவர் பயன்படுத்திய கண்ணாடி ஒரு ரேக்கில் இருக்கும். அவர் எழுதிய பேனா அது இன்னொரு ரேக்கில் இருக்கும். அவர் பயன்படுத்திய நோட்டு அது இன்னொரு பேர் இருக்கும். இதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இந்த 2-3 பொருளை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உதிர்ந்த ரோமங்களுக்கு வரலாறு உண்டு, வெட்டப்பட்ட நகங்களுக்கு வரலாறு உண்டு. ரசூலோடு நிழலாய் தொடர்ந்து சென்றவர்கள் எல்லாம் வரலாறுகளாக மாறிப்போன பேரதிசயம் பெருமானாரின் வரலாற்றிலே மட்டும்தான் நடந்தது. முஅம்மர் என்று சொல்லுவார்கள். மதீனாவிலே சபரம் செய்யும் ஒரு நபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைமுடி ஒதுக்கி சீர் செய்கிற பார்பர்னு சொல்கிறோமல்ல, அவர் தமிழில் நாவிதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாவிதர் வருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்வார்கள். பெருமானாருக்கு சிர அழகு செய்து அவர்களுக்கு ஒழுங்குபடுத்துகிற அந்த நாவிதர், நீங்கள் பெருமானார் அன்றைக்கு வாழ்ந்த பெருமக்களிடம் எவ்வளவு தூரம் உயர்வாக இருந்தார்கள் என்பதற்காக சொல்ல வருகிறேன். நாவிதர் வருகிற போது நாவிதர் ஒரு நாளும் தனியாக வரமாட்டார். ஏன் தெரியுமா? பின்னாடி ஒரு பெரும்பட்டாளம் வரும், இவரிடமிருந்து கீழே விழாமல் முடியை தூக்கி செல்வதற்காக. திரும்ப திரும்ப ஏன் பெருமானாரை சுத்துறீங்கன்னு கேட்குறான். பெருமானாரை சுத்தவில்லை சஹாபாக்கள், பெருமானாரின் நாவிதரை கூட சுற்றி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எங்கேயும் விடுறதில்லை, அப்படியே உக்காந்துக்கிறது. இங்கே பாரு, நீ ஒரு துணியை விரித்து எடுத்து போடுறையில்ல, அப்படியே தயவு செய்து என்கிட்ட கொடுத்துரு. அந்த நாவிதருக்கு பின்னாலும் முன்னாலும் வலமும் இடமுமாக சுற்றி சுற்றி மக்கள். ஒரு தலைவரினுடைய இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி தோன்றி புகழோடு தோன்றி வாழ்வாங்கு வாழ்ந்த பெருமக்கள் உலகத்தில் 100% எங்கள் நாயகம் போல் தலைவர் இல்லை, இல்லவே இல்லை. அதனால தான் நிறையா பேர் பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிற நிறைய பேர் பின்னாடி எல்லாம் என்ன செஞ்சான்னு தெரியுமா? ரொம்ப உயரமான இடம் வரையும் அவர் போயிட்டார், அந்த இடம் வரையும் நம்ம போக முடியாது, அதனால் குறைந்தபட்சம் எதையாவது செய்வோன்னு போலி நபிமார்கள் வந்தார்கள். அப்பப்போ நான் நபிமா, ஏன்னா அவனுக்கு என்ன ஆசைன்னா ஒரு நபின்னு அவர் சொல்லி அடைந்த புகழை பார்த்து, அந்த வரலாறை பார்த்து, அந்த வாழ்வை பார்த்து, பின்பற்றுகிற அந்த மக்களின் கண்மூடித்தனமான காதலை பார்த்து, ஏன் நாமளும் நபின்னு இந்த பிஸ்னஸ் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நபி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டானவங்க நிறைய பேர். போலிகள் உரியப்படுவார்கள் என்றைக்கு இருந்தாலும். ரசூல்லா காலத்திலே ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு முசைலமான்னு பேர். ரசூல்லா உயிரோடு இருக்கிறப்பவே இந்த பக்கம் நானும் நபி தான்ட்டான். அவன் ஏன் சொன்னான் தெரியுமா? அவங்களுக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்தான். என்னப்பா இவ்வளவு மரியாதை, அவர் எச்சி துப்புனா கூட கீழே விழுக மாட்டேது, எடுத்து தடவிக்கிறாங்க. வாயு கொப்புளிச்சா அந்த தண்ணி கீழே விட மாட்டேது, தேய்ச்சி எடுத்து இது பண்ணிக்கிறாங்க. அவர் நெகம் வெட்டி போட்டால் தூக்கிக்கிறாங்க, முடி வெட்டி போட்டால் தூக்கிக்கிறாங்க. காஃபிர்களிலே ஒருவன் சொன்னான், மா ரஅய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் முஹம்மதை பிரியப்படுற மாதிரி இந்த உலகத்தில் யாரையும் பிரியப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. சொன்னது யார்? காஃபிர்கள். இந்த அளவுக்கு புகழை பார்த்து அவன் மெதுவாக டிக்ளேர் பண்ணிட்டான், ஐ எம் ஆல்சோ ப்ராஃபட், நானும் நபி
அப்படின்னா எனக்கும் வகி வருதுன்னா அவனுக்கு ஏதாவது வழி வந்திருக்குமா இருக்கும். அவன் வகி வருதுன்ட்டான். இதில் வேற எவ்வளவு துணிச்சல். பொதுவாகவே போலிகளுக்கு தைரியம் அதிகம். தைரியம். ரசூல்லாவுக்கு அவங்க லெட்டர் எழுதினான், அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஊருக்கு வெளியே. ரசூலுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறான். என்னன்னு தெரியுமா? நானும் நபி நீயும் நபி. வரலாறுகளில் அல் மிலல் ஒன் நிஹல் போன்ற நூட்களில் அல் பிதாயா ஒன் நிஹாயாவில் எல்லாம் இந்த கடிதமே குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா எழுதுறான்? இன்னல்லாஹ கஸ்ஸமல் அர்த பைனி வ பைனக். அல்லாஹ் தாலா பூமியை எனக்கும் உனக்கும் பிரித்து கொடுத்துருக்குறான். ஏரியா வாரியா அவன் பிரிக்கிறான். நீ வடக்கு மாவட்ட செயலாளர், நான் தெற்கு மாவட்ட செயலாளர். இங்கே இந்த ரூரல் பிரச்சனைலாம் இருக்குது தெரியுமா? இந்த ஒன்றியம், ஊராட்சி, லொட்டு லொசுக்குன்னெல்லாம் அவன் இதில் போக முடியாது, இவன் இதில் போக முடியாது, அப்படியெல்லாம் ஆகி போயிடும். ஆமாம், அதில் உள்ளவங்க இதில் என்ட்ராகக்கூடாது, இதில் உள்ளவங்க என்ட்ராகக்கூடாது, அப்படி நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது. சமீபத்தில் புது மாவட்டம் பிரித்ததில் பத்திரிக்கையில் தான் படித்தேன். புது மாவட்டம் பிரித்ததில் கரெக்டாக ஒரு வீட்டோட நடுவில் வந்து இந்த மாவட்டம் பிரிஞ்சிருச்சான், இந்த மாவட்டம் பிரிஞ்சிருச்சான். அந்த வீட்டுக்காரன்ல அந்த பக்கம் பாயில் படுத்திருக்கிறவன் அந்த மாவட்டமா, இந்த பக்கம் கட்டலில் படுத்திருக்கான்ல இவன் இந்த மாவட்டமா. அதை ஒருத்தர் சுவையாக எழுதி எங்கள் வீடு இப்போ 2 மாவட்டத்திற்கு இடையில் தவிக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தார். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, முசைலமா லெட்டர் எழுதுனான் ரசூலுல்லாவுக்கு. முஹம்மத் இன்னல்லாஹ கஸ்ஸமல் அர்த பைனி வ பைனக். முகம்மது, பூமியை அல்லாஹ் எனக்கும் உனக்கும் பிரித்து கொடுத்துருக்கான். நானும் நபி நீயும் நபி. சத்தம் இல்லாமல் நம்ம ஏரியா வாரியாக பிரிச்சுக்கலாம். எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி லெட்ரு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட சொன்னாங்க. யாருப்பா எழுதியிருக்கா? முசைலமா தான் எழுதியிருக்கார். என்ன விஷயம்? இல்லை 2ஆக பிரிச்சுக்கலாங்கிறாரு. உங்களுக்கும் வகி வருதான், அவருக்கும் வகி வருதான், அதனால என்னார். பின்னாடி அதே இதில் ஓலையில் பின்னாடி நான் சொல்கிறத எழுதுப்பா. இன்னல் அர்லில்லாஹி யூரிதுஹா மன் யஷாஉ மின் இபாதி. பூமி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவன் நாண்டவங்களுக்கு கொடுப்பான், ஏரியா பிரிக்கிற வேலை உனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவன் எழுதின சூறா தான் குரான் மாதிரி நான் கொண்டு வர்றேன்னு சொல்லி அல்ஃபீலு மல்ஃபீல் ஒமா அதிராக்க மல்ஃபீல்னு அல்காரியா மாதிரி எழுதினது முதல்ல அவன் தான். அந்த சூறாவை பல்வேறு நபர்களின் பெயர்களோடு இணைத்து கூறப்பட்டாலும் சரியான சொல்லிது. அல்காரியா மல்காரியா, இறைவனுடைய வார்த்தையை மாதிரி நான் கொண்டு வர்றேன்ட்டு. யானை தெரியுமா? அது என்ன யானை தெரியுமா? அதுதான் யானை, அதற்கு ஒரு தும்பிக்கை உண்டு. லகு குர்தூமுன் தவீல் வலகு தன்புன் கசீர். அதுக்கு குட்டையான வாள் உண்டு, நீளமான தும்பிக்கை உண்டுன்னு என்னென்னமோ எழுதி. இந்த குப்பையெல்லாம் ஒரு சூறா மாதிரி வருமா? குரான் மாதிரி எழுதுறேன்னு எழுதிட்டு, குரானில் தத்துவ வித்தகம் உள்ளோடும், இலக்கியம் இழையோடும், இலக்கணம் இழைப்பெறும். இவன் யானையும் தும்பிக்கையும் வாழையும் எழுதிட்டு எதிரில் அப்துல்லா இப்னு உமர் வந்தார் ரதியல்லாஹு. இப்னு உமர் ரதியல்லாஹு எதிரில் வர்றான். இவன் எதிரில் போகிறான். சொன்னான், உன்சில அலையல் பாரிஹா. நேற்று நைட்டு கூட வகி இறங்குச்சு. எப்படிங்க? நேற்று நைட்டு கூட வகி இறங்குச்சு. இந்த எதிரில் இவன் பார்த்த ஆள் கொஞ்சம் சாதாரண ஆள் அல்ல, கோவக்கார ஆள். யார்? அப்துல் உமர் ரதியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் ரதியல்லாஹு. ரொம்ப விவரமானவரும் கூட, மார்க்க அறிவில் தீட்சண்யமானவர். உங்களுக்கு தெரியுமல்ல, ஹதீஸ் அறிவித்தவங்களில் ஃபஸ்ட்டு அபூ ஹுரைரா அகில உலகத்தில், 2வது ஆயிஷா அம்மா, 3வது இவர் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு. அவர் தான் எதிரில் வந்தார். அவர்கிட்ட நேற்று இறங்குச்சுன்னா அவர் கேட்டார், என்ன இறங்குச்சுன்னார். படிக்கட்டுமா? படி. இதை படித்தான். இந்த மானங்கெட்டதான் 4 வரி. இதை படித்த உடனே அவர் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்தார்னா சில நேரம் கடுப்பில் அமைதியாக இருப்போம் தெரியுமா? உச்சகட்ட கடுப்பில் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தார். இவன் கேட்டான், எப்படின்னா? அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். வல்லாஹி தஅலமு தஅலமு அன்னி அஅலமு பி அன்னக கذாப். அல்லாஹ் மேலே சத்தியமா, இது பொய், நீ ஒரு பொய்யங்கிறது எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியுமில்ல. கொஞ்சம் ஏதோ மன்திக்கு பாணியில் லாஜிக்கு பேசுகிற மாதிரி, அவன் குழம்புற மாதிரி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? டே, இது பொய்ங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறது உனக்கு தெரியும். அவன் அதுக்கு மேலே பேசலை. நான் வர்றேன்ட்டு கிளம்பிட்டான். நின்றுருந்தா இப்னு உமர்கிட்ட அவன் வேறு மாதிரி ஆயிருப்பான். நான் சொன்னது, உலகத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த பெரும் புகழை, பெரும் பேற்றை
பார்த்து விட்டு எல்லா காலத்திலும் போலிகள் வந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் போலி நபிமார்கள் வந்துட்டு இருக்காங்களே. இந்த அங்கே ஒருத்தன் பஞ்சாப்ல நானும் தாங்கிறான், அங்கே ஒருத்தன் நானும் தாங்கிறான், நிறைய பேர் சொல்லுவான். என்ன ஆயிருன்னா அப்பப்போ திடீர்னு ஏதாவது அதிர்ச்சியாக அவனுங்களே ஒத்துக்கிற அளவுக்கெல்லாம் ஆகி போயிடும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா இருந்தார், நல்லா பெரிய அரசர். அவர் உட்காந்துருந்தார். எவனோ நாட்டில் நபின்னு அங்கங்கே சொல்லி ஊரை கூட்டி பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோன்னா தூக்குடான்ட்டார், ஆளை கொண்டு வான்ட்டார். திடீர்னு ஏதோ அற்புதமெல்லாம் காட்டிட்டு நான் நபி அப்படி இப்படின்னு டீலாக விட்டுட்டு இருந்தா அன்னைக்கு வெளிநாடெல்லாம் தப்பி விட முடியாது. அதனால ஹாரூன் ரஷீத் தூக்கிட்டு வர சொல்லிட்டார். தூக்கிட்டு வர சொல்லி முன்னாடி வந்து நின்னான். சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன விஷயம்? இல்லை, நான் நபி தான், நான் நபி, அதை சொல்கிறதுக்கு தான். ஆமாம். நீ நபிங்கிறது உறுதியானார். ஆமாம், நான் உறுதியாக தான் இருக்கேன், நான் நபி தான் அப்படின்னு. கேளுங்களேன், கொஞ்ச நேரத்தில் ஆள் ஜெயிலுக்கு போக போகிறான். அப்போது ஹாரூன் ரஷீத் கேட்டார், நபிமார்கள்னா ஏதாவது கராமத்து இருக்கும், ஒவ்வொரு நபிக்கும் முஅஜிஸா இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியோடு வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருடுக்கெல்லாம் பார்வை கொடுத்தாங்க. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு முஅஜிஸா இருக்குது. உன்கிட்ட என்ன முஅஜிஸா இருக்குன்னு கேட்டாங்க, உன்கிட்ட என்ன அற்புதம் இருக்குன்னு. அவன் அழகாக சொன்னான். என்ன தெரியுமா? அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியும். போட்டான் ஒரு போடு. மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது நான் சொல்லுவேன் அப்படின்னார். டப்புன்னு அரசர் கேட்டார், அப்பன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு பார்க்கலான்னார். அவன் உடனே சொன்னான், நான் பொய்யன்னு நீ நினைக்கிறேன்னா. ரொம்ப தெளிவா அவன் பிளான் பண்ணி வச்சுட்டான். மன்னர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால சொன்னா, நான் பொய்யன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்கன்னார். அப்புறம் கூப்பிட்டு, அப்பா ஜெயிலில் தூக்கிட்டு போய் வச்சு கவனிங்க, அநேகமாக நுபுவத்து வகி பூரா ஜெயிலுக்குள்ளேயே வந்துடும், எல்லா வகையும் வெளியே வந்துடும். அதே மாதிரி 3 நாளில் பூரா வகையும் போலீஸில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். எல்லா காலத்திலும் போலியாக நபிமார்கள் வந்தார்கள். காரணம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த புகழை, பேரை இந்த உலகத்தில் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று. அந்த புகழுக்கு யாரும் போக முடியாது. அவர்கள் வணங்கப்படாத தலைவர். கடவுள் என்றவர்களை யாரும் சொல்லவில்லை, கடவுளாக யாரும் துதிக்கவில்லை. உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லிம் வாழ்ந்தாலும் முகம்மது யார் என்று கேளுங்கள், முஸ்லிமை கூப்பிட்டு சொல்லுவான், இறை தூதர், இறை அடியார், உலகத்தின் சிறந்த படைப்பு, இப்படித்தான் வாக்கியம் வரும். ஒருபோதும் முகம்மது காடு சொல்ல மாட்டார். கடவுள் என்று சொல்லப்படவில்லை. நேர்த்தியாக திட்டம் வகுத்து ஒரு சமுதாயத்தினுடைய தொலை தூரம் வரை கட்டமைத்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக எடுக்கப்படுகிற மீளாத விழாக்கள் அவர்களின் சிந்தனையை சொல்ல. இன்னைக்கெல்லாம் அவசர உலகத்தில் போயிட்டு இருக்கிறோம். சின்ன பசங்கள்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. பலவீனமான ஒரு காசும் கையில் இல்லாத ஏழைகள்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அவங்க கூடயே தான் எப்போ பார்த்தாலும் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறது பூரா ஏழைகள். உலகத்திலேயே தலைவர்கள் பார்த்து பயப்படுகிறான். ஆனால் இவர் உட்கார்ந்து இருக்கிறது விஐபி கூட இல்லை. இவர்கள் அமர்ந்திருப்பது சாதாரண மனிதர்களோடு. உலகத்தில் எங்கே பார்க்க முடியும்? முதல்ல மனைவிகளோடு மனம் விட்டு பேசுகிற, உறவுகளோடு மனம் விட்டு பேசுகிற, பலவீனமானவர்களிடம் பழகுகிற, சிறுவர்களிடமெல்லாம் அன்பு செலுத்துகிற நம்மளே இன்னைக்கு யாருமே இல்லையே. ரசூலுல்லாவை பின்பற்றோன்னு சொல்கிறோமே, எத்தனை பேர்? மனைவிட்ட மனம் விட்டு பேசுகிறவங்க எத்தனை பேர்? ஓப்பனாக சொல்லலாம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். போன கையில் எடுத்து, சாப்பிட்டியா, பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருச்சா, சரி வச்சிரு, சும்மா தொந்தரவு பண்ணாத. இது மனைவி. இப்போ பேசுனது யார்கிட்ட? மனைவிட்ட. அதை விட்டு போட்டு விடிய விடிய உட்காந்து மொக்க போடுறது, ஒன்றுமே இருக்காது. இது கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கலாம். அவங்க அம்மா இல்லை, அவங்க அத்தா இல்லை, அவன் மனைவி இல்லை, அவன் பெத்த பிள்ளையும் இல்லை, பையனும் இல்லை, யாரோ ஒரு முகம் தெரியாத மூதேவி கூட தான் இவ்வளோ மொக்க போடுறது. அதுலேயும் சிலதெல்லாம் சிரிப்பாக வரும். இந்த ரெண்டும் இந்த பழகிறதுக அத்துமீறி பழகிறதுக்குதா இல்லையா? அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் இப்போ எல்லாம் குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க.
இந்த பழகிறதுக்கு விடிய விடிய பேசுங்க, சிரிப்பாக வரும் பேசுனீங்கன்னா. ஏன்னா ரைட்டு 1 மணி 1:30 மணி வரையும் பேசுங்க, பேசிக்கிட்டே இருக்கிறதுனால. அவனும் விளம்பரமும் அப்படி தானே பண்ணுறான், பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருந்து நாசமாக போங்க அப்படிங்கிற மாதிரி. அவன் ஃபோனில் வச்சுக்கிட்டு 1 மணி 1:30 மணி வரையும். சரி, ஏதோ டீப் சப்ஜெக்ட் போல் இருக்கு, அவங்க கல்யாணத்தை பற்றி ஏதோ பிளான் பண்ணுறாங்களோ, வேறு ஏதாவது பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறானுங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சா, அந்த பக்கம் லேடி குரல், இந்த பக்கம் இவன் குரல், 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க, 2 பேரும் லைனில் தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் போனால் ஒன்றுமே இல்லை சப்ஜெக்ட். சொல்லு, இவன் அங்கிருந்து நீ சொல்லு, இவன் திரும்ப சொல்லு, அவன் சகுறு வரையும் 2 பேரும் சொல்கிறதே இல்லை, கடைசி வரையும் சொல்கிறதில்லை. ஆனால் சொல்லு, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய அபாரமான திறமை. சப்ஜெக்டாக இல்லாமல் 3 மணி நேரம் லைனில் இருக்கிறதுனா எப்படிங்க முடியும்? அது வாட்டில் பேசுறது. இன்னும் சில டைலாக், அப்புறம் அங்கிருந்தோம், அப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது மேட்ரு இருந்தால் தானுங்க. 2 பேரும் குடும்பம் நடத்துகிறவங்களா இருந்தால் மக்களை பற்றி பேசலாம், படிப்பை பற்றி பேசலாம், ஓதுறதை பற்றி பேசலாம், அவங்களுடைய வருங்காலத்தை பற்றி ஃப்யூச்சரில் பேசலாம். இதுக்கு எதுவும் இல்லாதுங்க. அது வீட்டுக்கு தெரியாமல் இது வீட்டுக்கு தெரியாமல் என்னட்ட பேசுவாங்க. அப்புறம் தான் கடைசி ஃபஜ்ர் வரைக்கும் எப்பறோன்னே தெரியலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லாத்திட்டையும் பழகினதை சொன்னோம். சின்ன சின்ன ஆளுகள்கிட்ட, ஏழை எளியவர்கள்ட்ட, மிஸ்கீனுகள்கிட்ட ஹதீஸ் எந்த அளவுக்கு வருது தெரியுமா? கையை யாராவது கொடுத்தாங்கன்னா கொடுத்தவன் தான் கையை எடுக்கணும், ரசூலுல்லாஹ் எடுக்க மாட்டாங்க. முசாவா செய்கிறோமா இல்லையா? நமக்கெல்லாம் டைம் இல்லை, டப்புன்னு முசாவா செய்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கையை எவனாவது பிடிச்சா அவனா தான் விடுவிச்சுக்கணும். நாயகம் அந்த கையை விடுவிக்க மாட்டாங்க. உலகத்தில் அந்த தலைவர்களை எங்கே போய் பார்க்கறது? அந்த மாதிரி முதல்ல கையை பிடிக்கவே மாட்டானே. சலாமே வேற மாதிரி இருக்குமே. அது எதிரில் உள்ள ஒரு பிஏபியான அலைக்கும் சலாம் ஒரு பெருசா, அவன் கொஞ்சம் பசவான்னு அர்த்தம், அலைசலாம் அலைசலாம், அவன் போயிரு அந்த பக்கம்னு அர்த்தம். சலாம்லேயே சைக்காலஜி சொல்லியாச்சு என்னன்னு, நகரு அந்த பக்கம், நீ இங்கே நிற்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். நடக்கிறதா இல்லையா? யாரிடத்திலே பேசுகிற போதும் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக பாந்தமாக மாறிவிடுவார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சபையில் ஒரு மோசமான பயலை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. ரொம்ப மோசமான பையன், அப்துல்லா இப்னு சரஹ்னு பேர் அவனுக்கு. ஒரு நேரத்தில் எனக்கு வகி வந்துச்சுன்னு சொல்லி கிளம்பினவன் அவன். அது என்ன பெரிய பெருமை, முகமது மாதிரி நானும் ஆயத்தெல்லாம் சொல்லுவேன், அவர் மாதிரி எனக்கும் தான் வகி இறங்குது இப்படின்னு எல்லாம் பேசினவன். ஓடி போயிட்டான், எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு வந்தான், உள்ளே வந்தான், பயந்துக்கிட்டே வர்றான். ஏன்னா மிக மோசமான தேச துரோகி பட்டியலில் சேர்க்கப்பட்ட மரண தண்டனை குறித்தான மிகப்பெரிய குற்றவாளி அவன், அவ்வளோ வேலை பண்ணவன். நான் வந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூட்ட பிணை வாங்கிட்டு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்காவில் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அடைக்கலம் தரலாம்னு நீங்கள் சொன்னீங்க. இவர் எனக்கு ஒரு வகையில் பால்குடி வகையில் உறவு, இன்னும் இது வரைக்கும் மூஞ்சியை பார்க்கல, முதுகு பின்னாடி இருக்கான். இவர் எனக்கு இப்போ நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிற நபர் எனக்கு பால்குடி உறவு, அதனால் இவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும்னு டப்புன்னு வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரிய அதிர்ச்சி அவனை பார்த்த உடனே. வேறு வழி இல்லை, உஸ்மான் பிணை ஏற்றுக்கொண்ட அவர் விடுவிக்கப்படுகிறார். போயாச்சு நார்மலாக. போன பிறகு அங்கே உட்கார்ந்துருந்த தோழர்கள் கேட்டாங்க, விஷயமெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, அவனா வந்தான், அபிசரா வந்தான், ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாமல்ல. நான் எப்படி சொல்லுவேன், என்கிட்ட பிணை கேட்டு பாதுகாப்புக்கு. அடுத்த வார்த்தை கேட்டாங்க சஹாபாக்கள், லேசா கண்ணடிச்சிருக்கலாமல்ல, நாங்க போட்டிருப்போம். சொன்னார்கள், ஒரு நபியாக இருந்துட்டு நான் சபையில் கண்ணடிக்கலாமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு தனி மனித வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் உள்ள ஒரு பியூரிட்டி நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கி 2 பேர் நிற்கவே அவன் பார்க்கவே கண்ணடிக்கிறான். அவன்கிட்ட சொல்லாதேங்கிறதுக்கு அப்படிம்பா, ஏன் தெரியாமல் அடித்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சே அப்படி அடிக்கிறது. அவன் பார்த்துக்கிட்டு இது என்னமோ விவகாரம் போல் இருக்குன்னு அவனாக அத்துக்கிட்டு ஓடுவான்.
ஒரு சபையில நபியாகிய நான் எப்படி கண் சிமிட்ட முடியும் என்று கேட்கிறார்களே. சொந்த வாழ்க்கையில இவ்வளவு தூரம் அடுத்தவர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை செய்திகளை சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த பெரு வாழ்க்கை உலகத்தில் எனக்கு முன்னாலே பேசிய உலமாக்கள் எல்லாம் சொன்னது போல் அவர்கள் முஸ்லிம்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, அவர்கள் அகில உலகத்தில் எல்லோருக்குமான தலைவர். உலகத்திற்கு சொல்லுகிறோம், நாங்கள் நம்பிக்கையோடு எல்லா சமயத்தவர்களுக்கும் சொல்லுகிறோம், நாங்கள் எந்த சமயத்திற்கும் எதிரி அல்ல. எதிரி என்று எங்கள் நாயகம் யாரையும் சொல்லித்தரவும் இல்லை. காவல்துறை இங்கே இருக்கிறது, உளவுத்துறை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஓப்பனாக சொல்கிறேன், கடைசி ராத்திரி 10 மணி வரையும் உட்காந்து எழுதிட்டோம். உளவுத்துறை 10 மணி வரையும் காவல்துறை உட்காந்து எழுதிட்டோம். மாலை அசர்லேருந்து மகரிபிலிருந்து கூட்டம் நடந்தாலும் ஒரு வரி கூட கான்ட்ரவர்சியலாக உங்களால் எழுத முடியாது. காரணம், இங்கே இருக்கிற யாரும் அப்படி பேசுபவர்கள் அல்ல. இங்க இருக்கிற மார்க்கறிஞர்கள், உலமாக்கள், எங்களுடைய சமுதாயத்தின் பிரமுகர்கள் வன்மத்தை தூண்டுகிற பேச்சு பேச மாட்டோம். நீ 10 மணி வரை இல்லை, விடிய விடிய மீட்டிங் நடந்தாலும் சரி, லாஸ்ட்ல உளவுத்துறையினருக்கு சொல்லுகிறோம், ஒரு வரி தான் எழுத முடியும். என்ன தெரியுமா? அமைதியாக விழா இனிதே நிறைவுற்றது, எழுதி ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு உக்காந்துக்க வேண்டியதான். எந்த இடத்திலும் வன்முறையை தூண்டுவதை, வன்மத்தை தூண்டுவதை எங்கள் மார்க்கம் போதிக்கல. எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தரல. வயின் அஹதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபாஜிர்ஹு. குர்ஆனுடைய ஆயத்து, சூரத்து தௌபா முதல் பக்கம், தௌபா அத்தியாயத்திலே வசனம் என்ன தெரியுமா? சகோதர சமயத்தை சார்ந்த யாராவது அடைக்கலம் தேடி உங்களிடம் வருவார்களேயானால் பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் தாருங்கள். இல்லை இல்லை, நீ வேற ஜாதி, நீ வேற மதம், நீ வேற இது, எங்கேயாவது போ சொல்லுவதற்கு முஸ்லிமிற்கு அனுமதி இல்லை. இது குர்ஆனுடைய வாக்கியம். உலகத்திற்கு, அதிலும் குறிப்பாக 21வது நூற்றாண்டிற்கு தேவையான இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி தந்தவர்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் எவ்வளவு மோசமாக ஒரு நாட்டில் என்ன நடந்தாலும் அமைதியோடு எதிர்கொள்ள இந்த சமுதாயத்திற்கு தெரியும். இந்த அமைதியிலேயே இன்ஷா அல்லாஹ் ஜெயிப்போம். நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம். மிகப்பெரிய கிளர்ந்து எழுகிற அளவுக்கு, வேகப்படுகிற அளவுக்கு, உணர்ச்சி வசப்படுகிற அளவுக்கு உள்ள தவறான வழிகாட்டல்களை எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லை. ஊர் மக்களுக்கெல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி 4 வார்த்தை கேட்க நடத்தப்படுகிற இந்த விழாக்கள் இதுபோன்று பொது இடங்களில் மென்மேலும் நடத்தப்பட வேண்டும். பள்ளிவாசல்களிலே ஆண்டு முழுக்க பேசலாம். மேலாத விழாக்கள் வழியாகவாவது இதுபோன்று தெருக்களில் 4 பேர் கேட்கிற வண்ணம் நபிகள் நாயகம் சென்று சேர்க்கப்பட வேண்டும். இந்த அரிய முயற்சியை எடுத்தவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். என்ன மனசு வரணுமல்ல, சில பேர்லாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எதுக்கும் தரமாட்டாங்க. அப்படியா விழாவா, சரி நம்ம சார்பாக ஒரு 101 ரூபா எழுதிங்க ஹசரத் அப்படிம்பாங்க. நம்மளே 501 கொடுத்துட்டு போயிடலாமான் இருக்கும். சில பேர்த்துல எல்லாம் சாமானியமாக வாங்கவே முடியாது தெரியுமா? இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. யாருங்க எல்லாரும் சங்கம் ஆரம்பிக்கிறான், நம்ம ஆரம்பித்தா என்ன? அவனும் ஆரம்பித்தான். பிச்சைக்காரனாக சேர்ந்து எல்லா பயிலும் ஒரு சங்கம் ஆரம்பித்து முதல்ல ஊர் தலைவர்கிட்ட போயிருக்கான். அவர் தான் மிராஸ்தார் ஜமீன்தார் பட்டேல். அவர்கிட்ட போய் நேராக ஒரு நோட்டை கொடுத்து, நீங்கள் ஏதாவது எழுதுங்க. அவரு வந்தவனுங்க பூரா முசாவர், பூரா பக்கீருங்க, அவங்களே வந்து பிச்சை எடுக்கிறவங்க. இந்த ஆள் கல்லை வேணாலும் தேய்ச்சிடலாம், இந்த ஆள் தேய்க்க முடியாது. அந்த ஆள் கேட்டார், நீங்கள்லாம் என்ன எழுதுனீங்கன்னார். நாங்கள்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஆண்டவன் துணைன்னு எழுதியிருக்கோம் நோட்டில் முதல் பக்கத்தில். நாங்கள் வேறு என்னத்தை எழுத முடியும், நீங்கள் ஏதாவது எழுதுங்க. இல்லை நான் இதுக்கெல்லாம் தர்ற ஐடியா இல்லை. ஏங்க நாங்கள் ஒன்றும் பணக்காரங்க இல்லைங்க, முறைப்படி வாசப்படியில் வந்து கேட்குறது நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 40 பேர் நோட்டாக கொடுத்து கேட்குறோம். எழுத வேண்டி தானே என்னமாவது. நீங்கள் முதல்ல ஒரு 1000மோ 2000மோ 10,000மோ ஏதாவது எழுதுனீங்கன்னா நாங்கள் அதை காட்டி ஊரில் பூரா தலைவர் 10,000 எழுதினார்,
தலைவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் காட்டுவோம்ல. 10,000 நடக்கிற காரியமா? அங்கே 100க்கே வேலையாகாது. இல்லை நான் எழுதலை, திரும்ப திரும்ப சொன்னாங்க எழுதலை. கடைசியாக 1000 ஆகி 500 ஆகி 100 ஆகி ரொம்ப இறங்கிட்டாங்க. கடைசியாக தான் சொன்னாங்க, தலைவர் 100 ரூபாயாவது எழுதுங்க, நீங்கள் ஊர் தலைவர். நாங்கள் அந்த 100 இப்படி சொல்லிடுறோம், துவக்கி வைத்து அவர் 100 ரூபாய் செலுத்தி விட்டார், அப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்குவோம்ல அப்படின்னு. 100 எழுதுகிற மாதிரி இல்லை. லாஸ்ட்டாக அந்த நிற்கிற 40 பேர் பச்சைக்காரங்க, அவனில் ஒருத்தன் சொன்னான், ஒரு பரக்கத்துக்கு 10 ரூபாய் எழுதுங்களேன், பரக்கத்துக்கு 10 ரூபாய் எழுதுங்களேன். இந்த 10 ரூபாயில் அவனுக்கு சந்தேகம் வந்ததுனால அவன் என்ன பண்ணான்னா, இங்கே அதையும் மாட்டேன்னு சொல்லிட்டா வம்பல்லவா, அதனால் அவன் சொன்னான், தலைவர் பரக்கத்துக்கு 10 ரூபாயாவது எழுதுங்க, ஒருவேளை அதுவும் எழுதலைன்னா எங்கள் சங்கத்தில் மெம்பர் ஆயிருங்க. ஏன்? ஏன்னா அதுக்கப்புறம் நீ தலைவராக இருக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ என்ன செய்ய, எங்கள் சங்கத்தில் சேர்ந்துரு, எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கிறோம். உலகத்தில் நற்காரியங்களுக்கு 4 பேரிடம் வாங்குவதற்குள் படாத பாடாகிவிடும். அதனால்தான் பொது காரியத்தில் செருப்பு தேய்ந்து விடும் என்பார்கள். நடந்து நடந்து அவர்களை நடக்க விட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த பெருமக்கள், அவர்களோடு ஒத்துழைத்தவர்கள், விருதுநகர் ஹோட்டல் சார்ந்தவர்கள், இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பல்வேறு இந்த பகுதியினுடைய பள்ளிவாசல்களுடைய பிரமுகர்கள், கமுதிவாழ் முஸ்லிம் பிரமுகர்கள், ஜமாத்தார்கள், இங்கே மிக திரளாக வருகை தந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைந்த நற்கூலிகளை தருவானாக என்று சொல்லி, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் மீண்டும் கனவில் நனவில் காணவும், மதீனாவிலே ஜியாரத்து செய்யவும், அவர்களுக்கு கபரிலேயும் அவர்கள் குறித்து நல்ல பதில் சொல்லவும், மறுமையிலே அவர்கள் ஷஃபாஅத்தை பெறவும், தாகமெடுக்காத அவர்களின் விரல் நுனியில் நீர் சுனையில் கௌசர் தடாகத்தில் நீரருந்தவுமான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்து சொர்க்கத்திலும் நபிகளாரோடு சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.